புதுச்சேரி ஏனம் பிராந்தியத்தைச் சேர்ந்த போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை புதுச்சேரி சிறையில் அடைத்துவிட்டு மீண்டும் போலீஸ் வேனில் ஏனம் திரும்பிய போது ஆய்வாளர் ஒருவர் வேனில் கள்ளு குடித்துக் கொண்டு நடனம் ஆடியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் குத்தாட்டம் போட்ட ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்தும் மற்ற போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கைக்கு புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே உள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனம் பிராந்தியம். அங்கிருந்து புதுச்சேரி 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த நிலையில் ஏனம் பிராந்தியத்தில் போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஏனம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆடலரசன் தலைமையில் உதவி ஆய்வாளர் கட்ட சுப்பராஜ் உள்ளிட்ட 4 போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி மத்திய சிறையில் அடைத்துவிட்டு மீண்டும் ஏனமிற்கு போலீஸ் வேனில் திரும்பினர். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் சார்பில் வெளியிட்ட உத்தரவில் 3 ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதில் தனது பெயர் இடம்பெறவில்லை. எனவே தாம் தப்பித்துக் கொண்டதாக போலீசாரின் வாட்ஸ்அப் குழுவில் ஆய்வாளர் ஆடலரசன் பதிவிட்டதோடு கள்ளு குடிப்பது போல் கையில் கிளாஸ் வைத்துக் கொண்டு நடனமாடி அதனை வீடியோவாக பதிவு செய்து அதனையும் தனது காவல் நிலைய குழுவில் பதிவு செய்துள்ளார். அதனை அக்குழுவில் உள்ள சக போலீசார் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதால் வீடியோ வைரலானது. அதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் ஆடலரசன் இச்சம்பவம் குறித்து விளக்க வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் பணி முடித்துவிட்டு புதுச்சேரியில் இருந்து ஏனம் திரும்பும் போது தன்னுடன் சபரிமலைக்கு மாலை அணிந்துள்ள 2 காவலர்கள் மோர் வாங்கி வைத்ததாகவும் அதனை தான் அறிந்து கொண்டு நெடுதூர பயண களைப்பு தெரியாமல் இருக்க சற்று சந்தோஷமாக நடனமாடி அதனை வீடியோவாக பதிவு செய்து தாம் தனது குழுவில் பதிவிட்ட நிலையில் அதனை யாரோ வெளியிட்டு தான் கள்ளு குடித்ததாக சமூக வலைதளங்களில் பரப்பி உள்ளதாகவும் தான் கள்ளு குடிக்கவில்லை மோர்தான் குடித்ததாக மறுப்பு தெரிவித்த ஆய்வாளர் விளக்கம் அளித்து வீடியோ வெளியிட்ட நிலையில் ஆய்வாளர் ஆடலரசனை இடைக்கால பணியிடை நீக்கம் செய்து காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வேனில் இருந்த மற்ற காவலர்களுக்கு துறை ரீதியான விசாரணை நடைபெறும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வாளர் தான் அருந்தியது கள்ளு இல்லை மோர் என மறுப்பு வீடியோ வெளியிட்ட நிலையிலும் அவரை காவல்துறை தலைமையகம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.